أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். சமூக ரீதியான பல்வேறு கருத்துக்களையும் எண்ணங்களையும் உங்களை போன்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது நாளை அது இந்த சமூகத்திற்கான விடிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் உங்களிடத்திலே இவற்றை தொடர்ந்து நாங்கள் பேசி வருகிறோம். அன்பானவர்களே, இவற்றை தொடர்ந்து நீங்கள் ஆதரித்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் உங்கள் கருத்துக்களை பதிய வேண்டும். அதனால் எங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். மேலும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்ந்திருப்பதைக் கண்டு நாங்கள் உற்சாகப்பட்டு ஊக்கமடைந்து இன்னும் பல்வேறு கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆர்வம் ஏற்படும். ஆதரவு தாருங்கள் என கேட்டுக்கொண்டு விஷயத்திற்கு வருகிறேன். கண்ணியமானவர்களே, இந்திய நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு முஸ்லிம்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் திட்டமிட்டு உரிமைகள் அகற்றப்பட்டதாக, ஆட்சி அதிகாரங்களை நோக்கி வருவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையிலே, மறைமுகமான தடை உத்தரவு போட்டது போன்ற நிலையிலே முஸ்லிம்கள் இந்த சமூகமாக்கி வைத்திருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய தேசத்தில் முஸ்லிம்கள் நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்று பெரும்பான்மையான அதிகமான முஸ்லிம்கள் இருந்தபோது கூட மறைமுகமாக நீங்கள் ஏன் பாகிஸ்தான் சென்றுவிடவில்லை என்ற ஒரு எண்ணத்தை வைத்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது போன்று தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு சதி வேலையைத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற கொடிய இயக்கங்கள் முஸ்லிம்கள் மீது திணிக்கத் தொடங்கின. இவர்கள் எதையும் பிரித்து பழக்கப்பட்டவர்கள், எதையும் ஒற்றுமைப்படுத்திய வரலாறே இல்லை. வலுக்கட்டாயமாக முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறித்து இந்த நாட்டை 2 கூறுகளாக ஆக்கி அதில் ஒரு கூரை அணுகி நீங்கள் ஏன் அங்கே போகவில்லை என்ற கோரிக்கைகள்லாம் முன்வைத்து பேசினார்கள். இப்போது கூட சங்கிகளுக்கு அதுதான் வேலை. ஏதேனும் சொன்னால் உடனே நீங்கள் பாகிஸ்தான் போட்டித்தானேம்மா. இது திட்டமிட்ட ஒரு சதி. இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் உரிமையற்றவர்களாக மறைமுகமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய இந்திய தேசத்தை நாம் பார்க்கின்றோம். தேர்தல் வரும் காலங்களிலெல்லாம் அவர்கள் போடும் கணக்குகள் என்ன, எதை விரும்புகிறார்கள், எதை முன்னெடுக்கிறார்கள் என்று பார்த்தால் சாதிய கணக்குகளின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையுமே அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். காங்கிரஸாக இருந்தாலும் திமுக அதிமுகவாக இருந்தாலும் வேறு எந்த கட்சிகளாக இருந்தாலும் இந்த சாதிய கணக்கை விட்டும் தூரமாக ஆனவர் யாரும் இல்லை. இவர்கள் பேசும் முற்போக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நன்றாக பேசுவார்கள். முஸ்லிம்களுக்கு என்று சொன்னால் மட்டும் ஒதுங்கிக் கொள்வார்கள், கண்ணும் காணாமல் போவார்கள். எந்தளவுக்கு என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய உரிமை, அவர்களுக்கான அதிகாரம், அவர்களுக்கான வாய்ப்புகள் என்று வரும்போது கண்டுகொள்ளாமல் நகர்வதே இவர்களின் வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், தொடர்ந்து ஊடகங்களே பார்க்கின்றோம். கருத்து கணிப்புகளை முன்வைக்கின்றார்கள், கருத்து பரிமாற்றங்களை முன்வைக்கின்றார்கள். யார் வெற்றி பெறுவார் என்ற ஒரு கணிப்பை எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லும்போது நீங்கள் பார்க்கலாம், தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நாம் இதை நன்கு உணரலாம். சொல்லுவார்கள், வன்னியர் இத்தனை %, முத்தரையர் இத்தனை %, முதலியார் இத்தனை %, மற்ற இனத்தினர் இவ்வளவு இருக்கிறார்கள் என்று வரிசையாக பேசி வருவார்கள். ஆனால் இந்த கணக்கிலே முஸ்லிம்கள் எவ்வளவு என்பதை போகிற போக்கில் லேசாக சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி யாருக்கு எவ்வளவு, யார் முதல்வராக முடியும் என்ற ஒரு பட்டியலை போட்டு ஒரு 10 பேருடைய ஃபோட்டோக்களை போட்டு வாக்கெடுப்பார்கள், கருத்து கேட்பார்கள். அந்த 10 பேரில் ஒருவர் கூட முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள். இது இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி. இந்த
இந்த பேர் சேர்த்தலில் கூட பல கட்சிகளுடைய பெயர்கள் இருக்கும், முஸ்லீம் இயக்கம் எதனுடைய பெயரும் இருக்காது. அவர்கள் எவ்வளவுதான் பெரிய கட்சியாக இருந்தாலும், எவ்வளவுதான் அரசியல் சார்ந்த மக்கள் திரளை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் அதையெல்லாம் இங்கே கருத்தில் கொள்ளப்படாது. ஏதோ அவர்கள் தேவையற்ற ஒரு சமூகம் போல அல்லது மறைக்கப்பட வேண்டிய ஒரு சமூகம் போல இவர்கள் நடந்து கொள்வார்கள். தொடர்ந்து இதுதான் நடக்குது. ஆனால் இந்திய அளவில் முஸ்லீம்கள் ஒரு மிகப்பெரிய சதவீதம் அவர்களுடைய உண்மையான எண்ணிக்கையை கூட வெளிப்படுத்துவதில்லை. சொல்லுகிறார்கள் 25% என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சரியாக முறையாக கணக்கெடுக்கப்பட்டால் 35% தாண்டிய முஸ்லீம்கள் இந்தியாவில் வசிக்கின்றார்கள் என்பது வரலாறு. பல்வேறு காரணங்களால் அது மறைக்கப்படுகிறது, சங்கிகளால் அது திரிக்கப்படுகிறது. முஸ்லீம்கள்லாம் அதிகமாக வாழ்ந்துட்டாங்க, இந்துக்கள்லாம் குறைஞ்சி போயிட்டாங்க, இப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லை. சமமான வளர்ச்சி எல்லோருக்கும் இருக்கிறது, மக்கள் தொகை வளர்ச்சி சமமான வளர்ச்சி எல்லோருக்கும் இருக்கிறது, அதில் முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை மட்டும் பல்வேறு காரணிகளோடு சேர்த்து குறைத்துத்தான் காண்பிக்கின்றார்கள். முஸ்லீம்களுடைய இந்த எண்ணிக்கை வெளியே தெரியக்கூடாது என்பதில் இவ்வளவு அக்கறை காட்டுவது போல இவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய இந்த எண்ணிக்கை கூட வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு அவர்கள் திட்டமிட்டு அனைத்தையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம், இந்தியாவுடைய மாநிலங்களில் லட்சத்தீப், ஜம்மு காஷ்மீர், லட்சத்தீவில் 96% முஸ்லீம்கள், நானும் அங்கே அப்படியே இருக்கிறாங்க, பரவாயில்ல. ஜம்மு காஷ்மீர் 68% பேர் முஸ்லீம்கள். ஆனால் அங்கே அரசால் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள், அரசு ஏற்படுத்தக்கூடிய சங்கடங்கள், இதனால் அங்கே நிம்மதியற்ற நிலையிலே எந்த ஒரு முறையான அரசும் அமையாமல் இருக்கிறது. இங்கே தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களாவது ஒரு முஸ்லீம் முதல்வர் ஆக முடிகிறதா, எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடிகிறதா, உயர்ந்த பதவிகளில் முஸ்லீம்கள் அமர முடிகிறதா? திட்டமிட்ட சதி இதெல்லாம். அஸ்ஸாமில் 34.2% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 34.2% அரசு தரும் கணக்கு இது. 34.2, அதாவது 1/3. அங்கே என்ன நிலவரம்? அங்கே முஸ்லீம்களுடைய நிலை என்ன? ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கி இங்கே அதிகமாக இருக்கிறது, எனவே இவர்களுக்கான வாக்குறுதி அளித்தோம் அல்லது இவர்களை தேர்தலில் இவ்வளவு அதிகாரங்கள் அளித்தோம் என்று ஏதேனும் உண்டா? அது காங்கிரஸ் ஆனாலும் சரி, அல்லது வேறு எந்த கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் சரி, அல்லது வேறு எந்த கட்சி ஆனாலும் சரி, யாரேனும் கொடுத்தது உண்டா? இதை பற்றி யாரேனும் யோசித்ததாவது உண்டா? அதே போன்று வெஸ்ட் பெங்கால், அங்கே 27%, கால்வாசிக்கு மேலே ஒரு முதலமைச்சரானது உண்டா? எப்போவாச்சும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரானது உண்டா? கேரளாவில் 26.50%, 26.5%, 27% நெருக்கத்தில் இருக்குது. இவ்வளவு இருந்தபோதும் கூட அங்கே தான் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு முறை மருகும் CH முகமது கோயா அவர்கள் அங்கே முதலமைச்சராக சில காலம் இருந்தார். ஓரளவுக்கு அங்கே முஸ்லீம்களுடைய உரிமைகள் தக்க வைக்கப்படக்கூடிய ஒரே மாநிலமாக அது மட்டும்தான் அங்கே தெரிகிறது. அதுவும் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே இருக்கிறது. இதுவெல்லாம் கால்வாசியை தாண்டிய மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை சொன்னோம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் தற்போது நாம் சொல்ல வேண்டியதில் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, இதெல்லாம் கால்வாசியை தாண்டிய மாநிலங்கள், 1/3 பகுதியை அடையக்கூடிய மாநிலங்கள். இவ்வளவு அதிகமான மக்கள் தொகை இருந்தபோதும் கூட ஒரு முதல்வர் ஆகுவதற்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கிறது. அடுத்து உத்தரப்பிரதேசம் 19.20%, பீகார் 16.8%, ஜார்க்கண்ட் 14%, உத்தரகாண்ட் 13%, கர்நாடகா 12%, டெல்லி 12%, மகாராஷ்டிரா 11%. இதெல்லாம் 10க்கு மேலே உள்ள மாநிலங்கள். இங்கே நிலவரம் என்ன?
அடுத்து நிறையா கீழே உள்ள மாநிலங்களை பார்த்திங்கன்னா 9லேருந்து குறைஞ்சி ஆக குறைந்தபட்சம் 2% மேலே தான் எல்லா மாநிலங்களும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தபோதும் கூட நமக்கு இந்த முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதாச்சாரம் என்ன, அவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் என்ன, குறிப்பாக தமிழகத்தில் 5.86 அதாவது சற்றே குறைய 6% மக்கள் முஸ்லீம்களாக இங்கே இருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தபோதும் கூட சட்டமன்றத்தில் நம்முடைய எம்எல்ஏக்கள் எவ்வளவு, நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் எவ்வளவு, இங்கே அதிகார மையங்கள் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு எவ்வளவு, ஐஐடி, ஐஏஎம் இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் முஸ்லீம்கள் பெறக்கூடிய கல்வி அளவு என்ன என்று பார்த்தால் இன்றளவும் திராவிட இயக்கங்களுடைய எழுச்சியான நேரத்தில் கூட யாருமே நமக்கான உரிமையை வழங்கவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். இவற்றையெல்லாம் யாரேனும் பேசுவதுண்டா? இவ்வளவு விவாதங்கள் நடக்குது. டிவிக்கள்லேயும் சரி, யூடியூப்கள்லேயும் சரி, பத்திரிகைகளிலும் சரி, விவாதங்கள் நடக்குது. எங்கேயாச்சும் அந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனையை பற்றி யாரும் பேசினது உண்டா? இதை பற்றி ஒரு கருத்து முன்வைத்தது உண்டா? அறவே கிடையாது. ஏன்னா முஸ்லீம்கள் தானே. என்னன்னா முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை பற்றி என்ன நினைக்கிறாங்க சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை காண்பித்து அவர்களின் எதிரி முஸ்லீம்கள் தான் என்ற கருத்தில் கொண்டு அதனால் இவர்களுடைய கண்டுகொள்ள தேவையில்லை, இவர்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற நிலையை தான் போய்கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலை அப்படித்தான். பாரதிய ஜனதா என்ற ஒரு தீய சக்தியினால் முஸ்லீம்கள் வெகுவாக எழுந்து எதிர்க்கட்சி எங்கே இருக்கிறதோ அங்கு வாக்களிப்பது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இயல்பான விஷயம் கூட. ஆனால் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களுக்கு எந்த உதவியும் தர தேவையில்லை, அவர்கள் தலைவிதி நமக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். ஒரு தீர்வு செய்ய வேண்டும், அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்களுடைய உரிமைகள் அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை காங்கிரஸும் செய்யவில்லை, திமுகவும் செய்யவில்லை, அதிமுகவும் செய்யவில்லை, யாரும் செய்கிறதில்லை. ஆனால் வாக்கு மட்டும் பல்காக, அதாவது ஒட்டுமொத்தமான வாக்குகளை முஸ்லீம்கள் தான் செலுத்தணும். ஏன் இந்த கொடுமை? மற்ற சமூகங்கள்ட்ட எப்படி செய்கிறதில்ல? வன்னியர்களுக்கு இப்படிலாம் சொல்லாமன்னா செஞ்சு பாருங்களேன், விட்டுருவாங்களா? கவுண்டர்கள்ட்ட அப்படி செஞ்சால் விட்டுருவாங்களா? இன்னும் உள்ள எத்தனையோ ஜாதிகள் இருக்குது, நம்ம சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான உரிமையை நீங்கள் சொல்லாமல் விட்டுருவீங்களா? ஏன் இன்றைக்கி தமிழ்நாடு அரசுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்களேன், தெரியும் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் கணக்கு வச்சு தான் போடுறாங்க. அதை திமுக பகுத்தறிவு கட்சி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என்று நாம் அறிவித்திருந்தாலும் கூட சூழ்நிலை அப்படித்தான், இந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரத்தை பாருங்கள். அதே நேரம் முஸ்லீம்களுக்கு என்று சொன்னால் என்ன வேணும்னாலும் செய்யலாம். இந்த அமைச்சரவை தொடங்கும் போது 2 அமைச்சர் இருந்தாங்க. ஒன்று ஆவடி நாசர், இன்னொன்று செஞ்சி மஸ்தான். 2 பேருமே இஸ்லாம்டா என்ன தெரியாதவங்க தான். ஆனால் பேரில் முஸ்லீம்கள் பேர் இருந்துச்சு. நமக்கு எதுக்கு இந்த மந்திரிகள்லாம் சொன்னால், நம்ம ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சமூகம் சார்ந்த ஒரு வேலையை செய்கிறோம் சொன்னால் அந்த பேரை போட்டு அவங்களை அழைச்சி அங்கே மரியாதை கொடுக்குறது. அதுதான் செஞ்சி மஸ்தான்லாம் அப்படி தான் கூடப்படுறா. இன்றைக்கி ஆவடி நாசர் அப்படி தான் இருந்தார். அதுக்கு கூட இடம் தராத அளவுக்கு அந்த நாசரை நீக்கிட்டாங்க. இப்போ செஞ்சி மஸ்தான் மட்டும்தான் இருக்கார். இந்த மாதிரி வேறொரு சமூகத்தை செய்து விடுவீர்களா? ஆனால் முஸ்லீம்கள் இப்படி செய்வார்கள். ஏன்னா இங்கே இவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, இவர்களை ஏற்றி போற்றுவதற்கு யாரும் இல்லை, எது வேணாலும் செய்யலாம். இதனால தான் இந்த சமூகத்துடைய குரலை எதிரொலிப்பதற்காக தமிழகத்திலிருந்து பல இயக்கங்கள் தோன்றி முன்னெடுத்திருக்கின்றன. குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நீண்ட காலமாக அவர்கள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அங்கம் வகிக்கிறார்கள். முடிஞ்ச அளவுக்கு அவங்க செய்கிறாங்க. அதை தற்போது மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அவர்களும் முன்னெடுத்து தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உள்ளே கொண்டு செல்கிறார்கள். தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகள்லாம் முன்வைக்கின்றார்கள். இப்போ விசிக கூட அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த கருத்தில் முன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற இயக்கங்கள் எங்கே போயின?
திமுக, அதிமுக, காங்கிரஸ் இவைகளுடைய நிலவரம் என்ன? ஏதோ உப்புக்கு சப்பானியாக ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியது, அதை கொடுத்து அவங்களுக்கு கவனிக்கிறது இல்லை, அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கறது இல்லை. தேர்ந்தெடுக்கும் போதும் இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி தெரிந்தவரை யாரும் தேர்ந்தெடுப்பதில்லை. பேரில் முஸ்லீம் இருந்தால் போதும், இப்படி தான் செய்கிறாங்க. கேட்டால் எங்கள் கட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய? ஏன் நீங்கள் பெரிய ஆளாக சேர்த்து வைக்கல? காங்கிரஸில் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்க தெரியுமா? தேவபந்துடைய ஹசமியமாக இருந்த மௌலானா மஹமூதுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள்லாம் காங்கிரஸ் இருந்தாங்களா இல்லையா? இப்போ ஏன் அந்த மாதிரிலாம் இப்போ சேர்க்கறதுக்கு முன் வரல? அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா உங்களுடைய ஒன்றும் தெரியாத ஆளுகளுடைய மேம்பாடு வராதுங்கிறனாலையா? இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் நெருங்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதுக்கு மேனிஃபெஸ்டா, அது தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் என்ன செய்ய போகிறோங்கிற இது வெளியிடுவாங்க. அதை கவனிங்க. அவங்களுக்கு அப்படி செய்வோம், இவங்களுக்கு இப்படி செய்வோம், இவங்களுக்கு இப்படி செய்வோம் சொல்லியிருக்கோம். ஆனால் முஸ்லீம்களை சிறுபான்மைங்கிற பெயரில் என்னென்னமோ போட்டிருப்பாங்க. அது யாருக்குமே தெரியாது, அது வேலைக்கே வராது. போட்டதோட சரி, சும்மா எல்லாத்தையும் போடுவோம், அவங்களே போடணுங்கிற ஒரு கணக்கு போடுறது தான். ஏன் இப்படிப்பட்ட பாரபட்ச நிலை? தேர்தல் வருகிறது, பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. உரிய விகிதாச்சாரத்தில் முஸ்லீம்களுக்கான பங்களிப்பை முன்னெடுக்க வேண்டும். காங்கிரஸ் இதை முன்னெடுத்து செய்ய வேண்டும். சசிகாந்த், செந்தில் போன்ற IAS அதிகாரிகள் எல்லாம் இன்று காங்கிரஸுக்காக மிகப்பெரிய வேலையை செய்கின்றார்கள், பல்வேறு தரவுகளை சேகரிக்கின்றார்கள். ஆனால் அவர்களும் வன்மமாக இருப்பது தான் ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது. முஸ்லீம்களா, எலெக்ஷன் வருது, கலெக்ஷன் பண்ணி கொடுங்க, நிதி, தேர்தல் நிதி கொண்டு வாங்க, உங்களுக்கு எதுக்கு சீட்டு, நாங்கள் தான் இருக்கமே, இப்படிப்பட்ட வார்த்தைகள். யார்? சசிகாந்த், செந்தில் மாதிரி உள்ளவங்கள்ட்டையே. அப்புறம் எங்கே போய் நம்ம அழுகுறது? யார்கிட்ட கேட்குறது? அந்த சசிகாந்த், செந்திலுக்கு இந்த சமூகம் எடுத்து சொல்ல வேண்டும், அவர்களுடைய கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் ஏமாற்றும் வகையில் எங்களை அணுக வேண்டாம், எங்களுக்குரிய உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். நமக்கான இடம் நாடாளுமன்றத்தில் 6% என்ன நமக்கு தர வேண்டுமோ அதை தர வேண்டும். பிச்சை போடுற மாதிரி 1-2 நான் தூக்கி போட்டு போறியா? ஒட்டுமொத்த சமூகம், ஒரு சமூகம் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வாக்களிக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தை வேறு எங்கேயும் இல்லை. ஜாதியில் புள்ளி விவரத்தில் வேணால் எல்லாம் பெருசு பெருசாக நிறையா வச்சுருக்கலாம், ஆனால் 100 இருப்பான். ஆனால் முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கக்கூடியவர்கள். கடந்த தேர்தலில் திமுகவுக்கு தூக்கி நிறுத்தினதே முஸ்லீம்கள் வாக்கு தான். ஆனால் திமுக ஆட்சிக்கு உட்கார்ந்த உடனே நன்றி மறந்தது முஸ்லீம்களுக்கு தான். அதெல்லாம் எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ பேசணும். இன்றைக்கி மனம் வெடித்து போய் சொல்கிறோம், திமுக இப்படிலாம் இருக்கக்கூடாது, அடுத்ததால் நிற்கிறது யோசிக்க வேண்டியிருக்கும். ஏன் இந்த மாதிரி பாகுபாடு? யார் யாருக்கோ எவன்லாம் எதிர்த்தானோ அவனுக்கெல்லாம் தூக்கி சலுகைகள், எவன்லாம் பிரச்சனை பண்ணானோ அவனுக்கெல்லாம் அள்ளி கொடுத்தாவது. ஆனால் தூக்கி தோளில் சுமந்து ஆட்சிக்கு கொண்டு உட்கார வச்ச முஸ்லீம்களுக்கு அவ்வளோதான். வேதனையாக இல்லையா? அதெல்லாம் இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்குத்தான் இந்த முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். மக்கள் முதலில் கருத்துக்களாக பேசுங்கள். நாம் ஆதரிக்க வேண்டியது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான், மாற்று கருத்து இல்லை, வேற எங்கேயும் போக முடியாது. ஆனால் இப்படி நம்ம நிர்பந்தப்பட்டு போய் கொட்டுற மாதிரி எப்படி கொட்ட முடியும்? எங்களுக்கு உரிமையை நீங்கள் எடுக்கணும். ஆனாவாப்பா சொல்கிறீங்கல்ல, முஸ்லீம்கள் எங்கள் தான் வாக்களிப்பாங்க சொல்கிறீங்கல்ல. ஆமாம், உங்களை தான் வாக்களிப்பாங்க. எதுக்காக வாக்களிக்கிறாங்க? அங்கே பிரச்சனைக்குரியவனாக இருக்கிறான், அதை தப்பிச்சு உங்கள்கிட்ட வணங்குறது தான் செஞ்சாவது. அப்போ நீங்கள் அதுக்கான தரவுகளை செஞ்சாகணும், அதுக்குள்ள முன்னெடுப்புகளை செய்யணுமா இல்லையா? அதை நீங்கள் தேர்தலில் வாக்கு கொடுக்காத, அறிவிப்பு செய்யுங்க. அதே மாதிரி பிரதிநிதித்துவம் கொடுங்க எங்களுக்கு. இதுதான் எங்கள் கருத்து. இந்த நாட்டில் ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் வரக்கூடாதா? எதிர்க்கட்சி தலைவராக ஆகக்கூடாதா? 34% இருக்கும் இடத்தில் கூட ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக ஆகுவதற்கு காங்கிரஸ் கூட வழி செய்யவில்லை என்று சொன்னால், கர்நாடகா, ஆந்திராவில் என்ன செய்கிறீங்க? 5%, 7% இருந்தாக்கா அவன் பெரிய ஆள், அவங்களுக்கு தான் எல்லா பதவியும். இப்போ இவங்களுக்கு அதிகமாக இருக்காங்க, இவங்க பிரச்சனை இல்லை. இதுதான் கண்டிக்கத்தக்க செயல். இதைத்தான் இங்கே எடுத்து சொல்கிறோம்.
வரக்கூடிய தேர்தலிலே இந்த கட்சிகள் முறையான முறையிலே முஸ்லிம்களுக்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும், உரிய இடங்களை தர வேண்டும், அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும். மேலும் தேர்தல் வாக்குறுதியில் முஸ்லிம்களுக்கு நாங்கள் என்னவெல்லாம் செய்யப்போகிறோம் என்று நீங்கள் முன்வைக்க வேண்டும். எங்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னாக்கா ஆலோசனை செய்யுங்க. இந்த சமூகத்தில் முக்கியமான நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களுடைய தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை செய்யுங்க. என்னெல்லாம் செய்யணுங்கிறத முடிவெடுத்து அதை அறிவிங்க. அதான் எதிர்பார்க்கும். அது வேணும். இப்படியே ஏமாற்றிட்டே போக முடியாது. பல பேருக்கு சிந்தனை இருக்குது. நான் சொல்கிற சிந்தனை பல பேர்கிட்ட இருக்குது. நான் ஏதோ சொல்கிறேங்கிறதுக்காக நான் மட்டும் இல்லை, இந்த சமூகத்துடைய அடித்தட்டு மக்கள் கூட இந்த சிந்தனை தான் இருக்குது. எனவே தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து வந்து இந்த வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதையெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் செப்பனிட வேண்டும், சீர் செய்ய வேண்டும், உரிய உரிமைகளை தருவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.